இன்று தேவர் சபை போக வேண்டும். அந்த தேவர் சபைக்கு வாங்க போய் தேவாலய தேவர்களை சந்தித்து தேவர் மீட்டிங் என்ன பண்றான்னு பாக்கணும். ஆமா தேவர் மீட்டிங் போகணுமா? ஆமா வாங்க போலாமா? போலாம். எப்பதானே வந்தோம்? இங்கதான் இருக்குங்க. எங்கடா போறோம்? இங்கதான் இருக்குங்க. அது வேண்டாங்க. சகல தேவரையும் தேடி நான் வந்திருக்கிறேன். நீங்க வந்திருக்கீங்க. ஆமா தேவர் எங்க இருப்பாங்க? தேடி போவாங்க. தேடி போவாங்க. முதல்ல எங்க போறாங்க? என்ன தேடி போவாங்க? வந்துட்டீங்க. இன்னும் ஒரு சில தேவர்கள் வரவில்லை. ஒரு சில தேவர்கள் வரவில்லை. ஒரு சில தேவர்கள் வரவில்லை. பார்க்கலாம் என்னமோ யாரும் இன்று தேவர் துணை நாளன்று தேவர்கள் வரக்கூடிய வழக்கம். நீ வந்திருக்க யார்? என்னுடைய பெயர் பஞ்சமகாசுரன். கஞ்சிகளா சொல்லலாம். நாய் நுழைவது போல அலையாய விட்டு நுழைய கூடாதான். அப்படியா? அம்சத்தால் பிறந்தவன் என்னுடைய பெயர் பஞ்சமகாசுரன். பார்த்து பயந்து யாரு என்ன கேள்வி கிடைச்சிட்ட? நீ கஞ்சிக்கெல்லாம் சூழல் தானும் பஞ்சமகாசுரன். தஞ்சம் சரணாகி கடைசியான மாற்று அப்படியா? ஒரு அரை இறக்கமான நெஞ்சு மருத்துவ சொல்றீங்க. நெஞ்சா வளமும் உடம்பே துருவி இருந்தா குதிரடிக்கு சாட்டையை கீழே போட்டு விட்டு சரியற்ற ஆம்பளையா இருந்தால் கத்தி சந்து வேணும். ஓடி போயிடா. நான் மோசமானாது
மேலத்தனை எங்க கிடையாது. வாயுதேவன் சரண சரணம் என்றானே திருவடி பாதம் நீ பண்ணியாதான் என்ன பண்ண சரணம் சரணாகதி என்று உன் பாதத்திலே விழுந்து தஞ்சம் தஞ்சம் என்று ஒத்துக்கிட்டே சரி சூரியன் என் பார்த்த பணிபடிவா மனித விட்டு எங்கடா உதவி அடிக்கிறேன் அவர் மேலத்தான் சரி அடிச்சு தொலை என்ன ஆடி போறீங்க ஆடி போறீங்க யாரா கூப்பிடுற ஆடி போறீங்க குண்டா புடிக்கியா யாரா கூப்பிடுற எங்க அப்பா இவனை பார்த்தா கணவர் என்ன பைது கொண்டு ஓடிவிட்டான் நானும் ஓடுறேன் என் பாதத்து நீ பண்ணி வேணும் முடிய முடியும் என்னடா அப்படியே ஐயோ என்னடா உள்ளது வா ஐயோ என்ன அடிக்கவே Hey!
ஏய் அட ஏய் எங்க அடிக்குற அடா ஏய் அடா ஏய் அடா அட எதுக்கு அடிக்குற ஏய் என்னது அடிச்ச ஏய் என்னது அடிச்ச எங்க அடிச்ச என்னது அடிச்ச கம்பெனி என்ன என்னத்துக்குடா என்னத்துக்குடா ஏண்டா என் முழங்கால் வயர்ந்துகிட்டு என்ன கொக்கு போல ஏண்டா ஏடா பெட்டு தலையா ஏடா உனக்கு பாத்து படியுமா ஏடா திண்டா உன் பாத்து படியுமா அட 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 அப்படி அடிக்குற கொக்கு போல அட அட ஆமலடா ஏய் உன் மோதுக்கு மீச என்னடா ஏய் கைவன ஓடு ஏய் எங்கடா ஓடுறது மீடினே எங்கடா ஓடுறது நான் எங்கடா ஓடுவேன் நான் எங்கடா ஓடுவேன் ஏன் நாடு ஏன் ஊடு நான் இருப்பேன் நீ என்னங்க இருப்ப என்னங்க ஓடுற எங்க ஓடணும் ஏய் இங்க பாரு இந்த நாடு உனக்கு வேணுமா புரஜனே நாடு உனக்கு வேணுமா நாட்டை விட்டு ஓடி விட்டான் நீ முடி ஓடிட்டா அவன் ஓடுவான் நாடு வேணுமா அவனே போய்டா நீ என்னங்க ஏய் இங்க பாரு இந்த நாடு வேணுங்கறியே உங்க அப்பன் கோயில் ஓடுடா அம்மா ஆம்பளைய இல்ல உங்க அப்பன் கோயில் ஓடுடா ஏய் இது ஏன் நாடு எங்க வீட்டுக்கார முழங்கால் செத்து அங்க போய்ட ஏண்டா ஏய் நீ ஆம்பளதானே ஏய் திண்டா இந்த குண்டாம்பளுக்கு ஒரே மதிக்க மாட்டா இந்த வாய் வந்து நம்ம அடிக்கிறது எங்க போய்ட நீ எங்க வீட்டுக்கார ஏப்பா கந்துக்கன்னு வந்துடா ஏடி இப்படி ஓடி வாடிங்க ஏய் வாடி பண்ணு மொத்த சேச்சு துந்தாயே சகல தேவரும் என்னை கண்டு அவங்க நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். இருக்கிறான் அந்த ஸ்ரீமந்த கண்ணன் சங்கு துபாரை சென்று அவனையே சிறப்படிக்க போறேன். எப்படி பேசுகிறோம் என்பதற்காக அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும். என்றால் மற்றவர்களை போய் அடிக்க மாட்டேன், உதைக்க மாட்டேன், என்னுடைய வார்த்தைகளால் உன்னை துன்புறுத்த மாட்டேன். உன்னை பார்த்து நான் ஒரு சிரிப்பு சிரித்தால் உன்னுடைய குடும்பமே குலநாசம் ஜாக்கிரதை. அறியாத அபிப்பிராயம் மாதவா போனால் பகட்டும். மாசுமை தாங்கிய பெரியவர்களும் பெருமதிவிற்கும் மரியாதைக்கு மறித்தான தாய் தந்தைமார்களும் இன்னும் நாடு வேக்கும் நல்லவர்களும் ஏர் பிடிக்கக்கூடிய உழவர்களும் காலை முதல் மாலை வரை எதிராக உழைக்கும் உழைப்பாளை வர்க்கத்திலே பிறந்த நமது ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த நமது ரமை தாய் திரு சொந்தங்கள். ஆமா, காலாளுடைய பெயரை சொன்னால் கல் மீது நிர்வகிக்குமா, இன்னும் வேளாளருடைய பெயரை சொன்னால் வேலையும் பயிராகுமா. அப்படி அனைத்து கவுண்ட எஜமான்களும் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து இங்க நம்ம அலை கடல் என காட்சி அளிக்கின்றார்கள். காட்சி அளிக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளது நாடக கலைக்குழுவின் சார்பாக இந்த அடியன் திருவனின் சிரம் தாண்ட பணிபார்ந்த முதற்கு வணக்கம். மாதவா, இந்த சீரர்ந்த சிங்கார புன்மேடையிலே இன்றைக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? என்ன நாடகம்? சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பஞ்சமகாசூரன் ஐயனாரப்பன் சண்டை. ஆமா, இந்த நாடகத்திலே நான் மிந்தபடியா உரைக்கட்டுமா?
மாதவா, யாருங்க? என்னுடைய பெயர்நாமம் என்ன சொன்னால் தெரியுங்க. யாருங்க? பெயர் என்ன? இந்த உலகத்திலே சரியாக மும்மூர்த்தி தேவர்கள். மாதவா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சரியாக மும்மூர்த்தி தேவர்கள். யாராருங்க? யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஓ, சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆமா, சரிங்க. சிவனாருக்கு என்ன வேலை? என்ன தெரியல? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்குமே அவரவருடைய பசியும் பட்டினி தீர்ப்பது ஒன்னானப்பட்ட பரம கடவுள் சங்கரகரத்துடைய வேலையாகும். விஷ்ணுவுக்கு என்ன வேலை? இந்த உலகத்திலே நல்லவனாக இருந்தால் காப்பதும், அவன் தீயவனாக இருந்தால் பணம் என்னும் பாதாளத்தை காட்டி அவனை சம்காரம் செய்வது விஷ்ணுவுடைய வேலையாகும். ஆமா, சரிங்க. சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவருக்கு என்ன வேலை? இந்த உலகத்திலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் செய்து ஒன்று சேர்ந்து விட்டால் குழந்தை பிறந்து விடுமா? அந்த சதுர்முக பிரம்மதேவனாகப்பட்டவர் பிண்டத்தை பிடிக்க வேண்டும். பிண்டம் பிண்டம் கருவே உருவாகி உருவமே சரிகிரமாகி 10 திங்கள் கழித்து ஒரு ஆண் மகனோ இல்லை ஒரு பெண் மகளோ பெற்றெடுப்பதற்காக பிண்டம் பிடிப்பது சதுர முகங்கள் கொண்ட பிரம்மதேவனுடைய வேலையாகும். இந்த மும்மூர்த்தி தேவர்களிலே நான் யார்? அண்டம், அண்டம், பேரண்டம், பேரண்டம், அண்ட சராசரம், அண்ட சராசரம், ஆமா, கீழே 7 உலகம், கீழே 7 உலகம், கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். ஆமா, மேல பந்தல் தான் போட்டுருக்காங்க. பந்தலுக்கு மேல மின்ன மண்டலம், மேக மண்டலம், நட்சத்திர மண்டலம், துருவ மண்டலம் என்று சொல்லக்கூடிய மண்டலங்கள் இருப்பது சரியாக 7 மண்டலங்கள். 7 மண்டலம். அதல, விதல, சுதல, மகாதல, மத்திவ, பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லோகங்களோ 7 லோகம். மொத்தம் இந்த 14 லோகத்திலே இந்த உலகிற்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கி வரக்கூடிய நந்தநந்தன், நாராயணன், அமர்கோடி நாராயணன், ஸ்ரீமந்த நாராயணன், ஸ்ரீமந்த நாராயணன், ஸ்ரீமந்த நாராயணன், நித்திய கல்யாணவாசன், நித்திய கல்யாணவாசன், ஈரடி ஓரடி உலக இழந்த என்னுடைய பெயர் தான் திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள். மாதவா, அப்படிலாம் என்னுடைய பெயர் கண்ணனாக இருந்து விட்டாலும் என்னடா உலகத்துக்கே முதல் கடவுள் சொல்றீங்க. என் பெருமாள் மாயவர்னு சொல்றீங்க. உண்மைதான். மகாவிஷ்ணு சொல்றீங்க. உண்மைதான். ஏழுமலை பொன்னுராமன் சொல்றீங்க. பொன்னுராமன். ஆனா இருந்தாலும் என்னுடைய சந்தேகத்தை யாராவது கேட்டேங்க. சரி, யாரும் கரெக்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உன்னோட சந்தேகம் என்ன? என்னிடத்துல தயக்கம் இல்லாமல் கேளு. இது என்னங்க? இது கல்லு. நல்லா நல்லா கல்லுங்க. ஆமா, செங்கல்லு. கல்லுங்க. ஆமா, இந்த கல்லு தண்ணிக்குள்ள போடுறோம். அந்த கல்லையே முழுகுது. என்ன காரணம்? அது வெயிட்டா இருக்குது, முழுகுது. அடுத்த கடாப்பட்டு தண்ணி குழாய்க்குள்ள போய் மாட்டீங்க. ஏன்டா கல்லு தண்ணீர் போட்டா முழுகதாக செய்யும்? தெரிஞ்ச சொல்ல தெரியும். என்ன கல்லாம் சொல்லுங்க. ஏன் வெயிட்டா இருக்குது, உள்ள போகுது? கிடையாது. வேற என்ன? ஏன் அந்த கல்லு முழுகு தெரியுங்களா? அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியாது. அப்பா மாதவா, எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல்ல தோசை சாப்பிட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, தோசை சாப்பிட்டோம். அந்த தோசையே திருப்பி போடுறாங்க. என்ன காரணம்? அது நல்லா வியாபாரத்துக்கு திருப்பி போடுறாங்க. ஏன் பித்தலாட்டக்குள்ள பேசுறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, சொல்லாதீங்க. சரி, தெரியலடா. ஏன் திருப்பி போடுறாங்க தெரியுங்களா? ஏன்னா தோசைக்கு திருப்ப தெரியாதுங்க. தோசைக்கு திருப்ப தெரியாது, திருப்பறதுக்கு தெரியாது, அதனால திருப்பி போடுறாங்க. மாதவா, அவ்வளவுதான் உன்னோட சந்தேகம். இன்னொன்னு என்ன சந்தேகம்? பஸ் பின்னால் தள்ள முடியுங்களா? முடியுமே. தள்ள முடியாதுங்க. எப்படி முடியாது? சத்தியமா பஸ் பின்னால் தள்ள முடியாது. பின்னாடி தள்ளனா எல்லாம் 4 பேர் தள்ளனா தள்ளுது, வண்டி போகுது. சத்தியமா தள்ள முடியாது. ஏன் தள்ள முடியாது? ஏன் கேளுங்க. பஸ் பின்னால் தள்ள முடியாது நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் தள்ள முடியாதுன்னு சொல்றேன். முடியும்டா. முடியாதுங்க. முடியும். பஸ் இந்த பின்னால தள்ள முடியுங்களா? ஏங்க அப்பா,
மாதவா உன்னுடைய அகடத்திற்கு விகடையெல்லாம் நீ விடியும் வரையில் மற்றொரு இடத்துல வைத்துக்கொள், என்ன இடத்துல வேண்டாம். மாதவா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார்? 10 மாதம் தான் சுமந்தே இந்த ஆயா குடிச்சு என்ன தொலைவது? ஓடு புடி புடி. வாங்க வாய் இப்படி வாய் இங்க இருக்கு, கொச்சு இங்க இருக்கு. மாதவா 10 மாதம் 300 நாள் போய் நாடுகள் அங்கத்திலே மருத்துவம் எடுத்து என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார்? என் தந்தையார் பெயர் வசுதேவ சக்கரவர்த்தி. தந்தை வசுதேவன் சக்கரவர்த்தி. ஆமா, எனக்கு தாய்மார் சரியாக 2 மார். 2 மார், எல்லாருக்கும் 2 மார் தான் இருக்கு. எனக்கு அம்மா 2. அம்மா 2 வேற. முதல் தாயார் பேர் தேவகி, இரண்டாவது தாயார் பெயர் ரோகிணி. தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் உங்களுக்கு அம்மா 2 அப்பா 1ங்க. ஆமா, எனக்கு அப்பா 2 அம்மா 1ங்க. அதான் அப்படி சத்தியமாங்க. ஏண்டா ஒரு அப்பா இருந்து கூட 2 அம்மா இருக்கலாம், ஆமாங்க, 3 அம்மா கூட இருக்கலாம். அது என்ன இப்படி? உங்களுக்கு 2 அம்மா இருக்கும்போது ஒரு அப்பா இருக்காருங்க. இருக்கிறாரு. எனக்கு 2 அப்பான்னு சொல்றீங்களே, யாரான்னு கேக்குறீங்க? யார் யார்? ஒண்ணு வந்து என்ன பெத்தப்பா 1ங்க, பெத்தப்பா, இன்னொரு சித்தப்பா 1ங்க. அடே மாதவா, அப்படி இருவருக்குமே நான் பிறந்திருந்தாலும் இந்த யுகத்திலே நான் எடுத்த அவதார கதைகள் எத்தனை? நான் எடுத்த அவதாரங்களை நான் ஓதினான் இந்த யுகத்து இந்த ஏட்டிலே அடங்காத அளவுக்கு அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன். ஆமா, அப்படி நான் எடுத்த அவதாரங்கள் எத்தனை? இந்த உலகத்திலே எத்தனை யுகங்கள் இருந்தது? முதல் யுகம் கிரேதா யுகம். கிரேதா. ஆமா. இரண்டாவது யுகம் திரேதா யுகம். கிரேதா, திரேதா, துபா, பரதா, கலியுகம். கிரேதா, கிரீதா, புரீதா. என்னதான் பண்ணலாம்? கிரேதா, கிரேதா, புரீதா, கிரீதா. கிரேதா, திரேதா, துபா, பரதா, கலியுகம். இந்த யுகத்திலே இருக்கக்கூடிய 4 யுகங்கள். 4 யுகங்கள். ஆமா, நான் 4 யுகத்திலே நான் எடுத்த அவதாரங்கள் எத்தனை? அகத்திலே 1008 அவதாரங்கள். 1008. யுகத்திலே 108 அவதாரங்கள். 108 அவதாரங்கள். நான் எடுத்த தசாவதாரமும் சரியாக 10 தசாவதாரங்கள். அவதாரம் எடுத்துன்னு சொல்றீங்களே. ஆமா. ஆமா, முதல் அவதாரம் என்ன அவதாரம் எடுத்தீங்க? முதல் அவதாரம் என்ன அவதாரம் எடுத்தேன்?